குடும்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க தான் ரேஷன் இல்லாத ஒரு பேர் குடும்பத் தலைவர்னா அது எங்களுக்கு தலைவர் தான். அது ஒரே உதாரணம் நான் சொல்றேன். 22,50,000 ரூபாய் அவங்க மகள் மூலியமா என் பொண்ணுக்கு கட்டுறதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. அது தலைவர் இல்லைன்னா அந்த உதவி எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் தலைவர் தான் காரணம். எனக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஒவ்வொரு படம் அவரை பார்க்கும்போது ஒரு படம் ரொம்ப வயசு குறைஞ்சிருது. என்ன 18 வயசு தான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலே என் தலைவர் தான் எனக்கு முக்கியன்றது என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும், என் கூட இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும். தலைவர் ஃபேன்ஸ் எல்லா பசங்களுக்கும் 80% 75% மார்க் எடுத்தா மொத்த டியூஷன் ஃபீஸும் அவங்க கட்டிக்கிறாங்க. இது வரைக்கும் பெரிய நடிகர்களையோ ஒரு அரசியல் தலைவரையோ வச்சு பேட்டி எடுக்கிற டிவி முன்னாடி பேட்டி எடுத்துக்க பாருங்க. அதுக்கு எங்க ரஜினி ரசிகர் மன்றம் மொத்த மன்றத்தின் சார்பாக உங்களுக்கு நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 50 ஆண்டு திரைப்பயணத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருவாய் இது. கூலி அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு விருந்தா அமைய போற ஒரு சூழல்ல அவரின் ரசிகர்களை நேரடியாக சந்திக்க போறோம். ஒவ்வொருத்தருமே பல ஆண்டுகளாக, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, பல 10 ஆண்டுகளாக அவருடைய ரசிகர்களாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்ககிட்ட நேரடியாக பேசலாம். எல்லாருக்கும் வணக்கம். 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 நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போல இருந்து தொடங்குனீங்க ரஜினிகாந்தினுடைய ரசிகன் அப்படிங்கிற அடையாளம் உங்களுக்குள்ள எப்போ வந்துச்சு? முரட்டுக்கால படம் வந்தப்ப 10 வயசு இருக்கு எனக்கு. அப்போ நான் ஊரில் இருக்கிறேன், எங்கள் ஊரில். அப்போ அந்த பாட்டு சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பாடுவோம். பொதுவாக இம்மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கன் அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி ஃபுல்லாக பாடுவோம். அப்போ தலைவர்னா யாருன்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுலேருந்து அவர் படம் ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் 10-11 வயசுலேருந்தே எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பார்த்துறது. வீட்டில் சண்டை போட்டு கூட போயிருக்கிறேன். போய் அதுலேருந்து தான் நான் ரசிகராக மாற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வெறியனா மாற ஆரம்பித்தேன். இன்றைக்கி அந்த வெறி குறையாத தலையோட ரசிகனாக வாழ்ந்துக்கிட்டு நான் வர்றேன். கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? கூலி படத்தோட எதிர்பார்ப்பு இப்போ எங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. அதை சொன்னால் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கே தேட்டருக்காரங்க டிக்கெட்டுக்கு ஒரு மரியாதை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அந்தளவுக்கு இருக்குது கூலி படத்தோட எதிர்பார்ப்பு. இது வரைக்கும் நாங்கள் இந்தளவுக்கு டிக்கெட்டுக்கு நாங்கள் போய் அலைஞ்சது கிடையாது. இந்த படத்துக்கு ஒவ்வொரு தேட்டருக்காரங்க இத்தனை மணிக்கு வா அத்தனை மணிக்கு வான்றாங்க. இது வரைக்கும் ஒரு கரெக்டான பதில் சொல்லல. 14ஆம் தேதி படம் ரிலீஸு. இன்னைக்கு தேதி 9 தேதி ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கைக்கு டிக்கெட் வரல. அந்த அளவுக்கு எங்களுக்கே கிடைக்கலாம். அதை நான் சொல்ல வர்றேன். எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றத தேட்டருக்காரங்க அவங்களும் என்ன சொல்றாங்க, செலிபிரிட்டிலேருந்து எல்லாருமே எங்ககிட்ட டிக்கெட் கேட்கறப்ப எங்ககிட்ட இருக்குது 700 சீட்டு, 1000 சீட்டு, 2000 சீட்டு மால்ல எல்லாம் சொல்றாங்க. நாங்கள் எப்படி எல்லாரும் கொடுக்க முடியும்? 5000 பேர் 10,000 பேர் டிக்கெட் கேட்டால் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும்? அதனால நீங்க தான் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுன்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ற சார், எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச டிக்கெட் கொடுங்கன்ற அளவுக்கு நாங்கள் இறங்கி போயிட்டோம். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ டிமாண்டா இருக்கு. 4 நாளும் இப்போ எல்லா தேட்டர்லையும் ஃபுல் ஆகிட்டு இருக்கு படம். தலைவர் என்ன பண்ணுவாருன்னா சாணியை எடுத்து பால் அடிப்பார், வட்டி அடிக்கிற மாதிரி. எங்கள் ஆயா வச்சுருந்தாங்க. அப்போ அந்த சீனிங் அப்போ நானும் அடித்தேன். அப்போதுலேருந்து தலைவரை ஃபாலோ பண்ணது தான் இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுற தலைவர். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அந்த முதல் நாள் ரஜினி ரசிகனா எப்போ தொடங்குனீங்க? சார், நான் சின்ன வயசு படிக்கும்போது தாமஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் வித்யா தேட்டரு. அப்போது அண்ணாமலை படம் ரிலீஸு. அப்போது பார்த்தோன்னா அந்த சைக்கிள்லாம் இப்போ தான் பேனர்லாம் கட் அவுட்லாம் இருக்கும். அப்போ ஸ்டார் தான். அப்போ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஸ்டார் தான் இருப்பாங்க. அங்கே சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க அந்த படத்துக்கு. சைக்கிளு, அந்த பால் வண்டி, அந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் தலைவர் பிடிக்கும். ஒவ்வொரு படமாக பார்த்து அதுக்கப்புறம் நான் 98 படையப்பா படம் வரும்போது தான் நான் பேனர்லாம் வைக்க ஆரம்பித்தேன். அப்படியே இங்கே பயணம் போயிட்டு இருக்குது சார். எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்துலையும் என்னோடய தலைவர் கலந்துருப்பார். நான் ரொம்ப விஷயத்தில் அதை உணர்ந்துருக்கேன். தலைவர் சொல்கிறது கொஞ்சம் சில விஷயம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். என்னுடைய நல்ல நிலைமைக்கு தலைவர் ஒரு காரணம். எப்படி எங்கள் அம்மா அப்பா சொல்லணும், அதே மாதிரி தலைவர் ஒரு காரணம். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். எனக்கு பெரிய கான்டாக்ட்லாம் கிடச்சிருக்குன்னா, பழக்க வழக்கம்லாம் கிடச்சிருக்கு. அதனால நான் ஒரு தொழில் செய்கிறேன். அதுக்கு எல்லா காரணமும் அன்பு தலைவர் மட்டும்தான். எந்த காலகட்டத்தில் ரஜினிக்கு ரசிகனானு எனக்கே தெரியாது. ஆனால் நான் படிக்காத படத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்காத படத்துல ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய பள்ளி படிப்பு காரணமும் ஒரு தலைவர் தான். தலைவரால் தான் எல்லாமே நடந்தது. தலைவர் இல்லைன்னா நான் இல்லை. தலைவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பெற்றவங்களோட எனக்கு தலைவரை தான் ரொம்ப பிடிக்கும். 79 சார், அன்னைவர் ஆலயம். அது தலைவரோட ரசிகர். அதுலேருந்து இன்ன வரைக்கும் 48 வருஷம் ஆகுது, 45 வருஷம் ஆகுது. 45 வருஷமாக தலைவர் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைக்கி ரசிக்க ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் அவரை தான் ரசிச்சுட்டு. அன்னைவர் ஆலயம் தான் முதல் நான் பார்த்த படம் தலைவர். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு ரொம்ப இவனா தலைவரை ரொம்ப விரும்புறது அன்னைவர் ஆலயம். அதுலேருந்து தலைவரோட ரசிகர். நீங்கள் எல்லாருமே அவரை ஆன் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டாடி இருப்பீங்க. நேரில் பார்த்துடணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். முதல் முறையாக அவரை பார்த்த அந்த அனுபவம் இருக்கும்ல, அதை கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க. அந்த மொமெண்ட் பற்றி சொல்லுங்கள். நான் 2008 ஜனவரி 5ஆம் தேதி பார்த்தேன் மண்டபத்தில். ஆமாம், சனிக்கிழமை ஜனவரி 5ஆம் தேதி மண்டபத்தில் பார்த்தோன்னே காலைல வந்துட்டேன். எதுவுமே புரியல. என்ன பேசுறது, என்ன இது பண்ணனே தெரியல. எல்லாம் சென்னையில் இருக்க ஃபேன்ஸை மட்டும் மீட் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க
இப்போ பார்த்தா அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 13-14 தடவை பார்த்துட்டோம். ஃபோட்டோவே எடுத்துட்டேன். 13-14 தடவை பார்த்தது ஏகப்பட்ட வாட்டி பார்த்துருக்கோம். அது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல அனுபவம். அது தெரியாது, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நீங்கள் ஒரு வாட்டி தலைவர் பார்த்து டச் பண்ணிட்டு வாங்க, அது வேறு மாதிரி வைப்பாக இருக்கும். அது நான் உணர்ந்தது. இப்போது என் பொண்ணுக்காக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் கேட்டுட்டு வர ஒரு சின்ன நல்ல விஷயத்துக்காக அது டைம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறேன். இன்னும் இந்த படம் முடிஞ்சு 1 மந்த்தில் நான் பார்த்துருவேன் ஃபேமிலியோட. கேட்டுட்டு நான் வந்து 1983 பார்த்தேன் ஃபஸ்ட்டு தலைவரை. அன்னைக்கு அதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 20 தடவை தலைவரோட நின்றுருப்பேன், ஃபோட்டோ எடுத்திருப்பேன். எப்போ அன்னைக்கு எப்படி பார்த்தப்போ என்னையே அறியாது, என்னையே எப்படி இருக்கிறேன்னு அந்த உணர்ச்சி, தலைவர்கிட்ட தான் நிற்கிறோமா அப்படின்ற ஒரு ஆர்வம் தான். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். தலைவரை பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன் அந்த மாதிரி ஒரு இது அடிக்கல. அது மாதிரி அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்ததை கூட நம்ப முடியாது. அதை வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்படி நின்னோமா, எப்படி நின்னுன்றதே அப்போ தான் தெரிஞ்சுக்குவோம். அந்த அளவுக்கு தலைவர் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான். அது சொல்லுவாங்க நிறைய பேர். நான் உணர்ந்ததை வச்சு சொல்கிறேன். இது வரைக்கும் தலைவரை வந்து நேரில் பார்த்து நேருக்கு நேராக அவர் பார்த்தது வரைக்கும் அப்படி தான் இருக்குது எனக்கு உணர்வு. அந்த உணர்வை மாற்ற முடியல, இன்னைக்கும் மாற்ற முடியல. தலைவரை ஃபஸ்ட்டு பார்த்தது உணவகத்தில், சேப்பாக்கம் உணவகத்தில். அப்போலாம் ரொம்ப சின்ன பையன், ரசிகர் மன்றம்லாம் கிடையாது, நம்ம பேனர்லாம் வச்சது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. தலைவர் உணவர் தான் பேப்பரில் பார்த்து, தினத்தந்தி பேப்பரில் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் நினைக்கிறேன் சேப்பாக்கம் போயிட்டு தலைவரை பார்க்குறோம். தலைவர் பாட்டுன்னு ஒரு ஸ்டைலாக உட்காந்துக்கிறாரு, மொட்டை வச்சுக்கின்னு. தேட்டரில் பார்த்தா பந்தாவாக இருக்காரு, சிம்பிளாக இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணி பாபா படம் ஷூட்டிங் கிண்டி கேம்பகோலாவில் ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக பார்க்குறேன் தலைவரை உள்ளே நின்றுட்டு. அப்போ ஒரு சின்ன ஒரு வேலை அந்த செட்டிங்கில் 3 நாள். அதுக்கப்புறம் 1 வாரம் வேலைக்கே போகல, தலைவரை ஃபுல்லாகவே பார்த்தேன். தலைவரை மாதிரி ஒரு சிம்பிள் சிட்டி யாருமே கிடையாது. அப்போயே அவர் ரொம்ப ஒரு அதெல்லாம் சொல்கிறது வார்த்தையே இல்லை. இன்னமும் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறோம், நேசிச்சுட்டு இருக்கிறோம். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் மட்டும்தான். நீங்கள் சொல்லுங்கள். உழைப்பாளி படத்தில் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். உழைப்பாளி படத்தில் ஷூட்டிங்கில் பார்த்தீங்களா? ஆமாம், ஷூட்டிங்கில். ஓ, ஷூட்டிங்கில் பார்த்து ஃபோட்டோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி அவர் நேரில் பார்த்துருக்கேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு இல்லை. உழைப்பாளி படத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வாட்டி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக கபாலி வரைக்கும் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு முறையும் ஒரு சந்தோஷம் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு சந்தோஷம். ஆனால் அடிக்கடி பார்ப்போம். ஷூட்டிங் லைனில் ஆட்டோ லைனில் போகிறதுனால அவர் அடிக்கடி பார்க்குற வாய்ப்பு கிடைக்குது. லாஸ்ட்டாக பேட்டை அப்போ பார்த்தோம் ஷூட்டிங் லைனில். இப்போ கூட இப்போ ஜெயிலர் 2 கூட போய் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் 84 சார் முதல் தலைவர் கூட எடுத்த ஃபோட்டோ இருக்கும், ட்ரௌசர் போட்டு. ஃபோட்டோவை வைக்கல, இன்னும் பொக்கிஷமாக பாதுகாத்துருக்கு. அன்றிலேருந்து இன்னும் வரைக்கும் தான் அவரை பார்த்துட்டு தான் இருக்கோம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம். ரொம்ப பிடிக்கும் அவரை. தலைவர் தான், தலைவர் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் 84. இப்போ நீங்கள் எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அப்புறம் ஒரு இளைஞராக இருந்திருப்பீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்பா அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க எல்லாருமே. இன்னும் சில பேர் வந்து பேரம்பேத்தி கூட எடுத்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார்னா இப்போ இவ்வளோ ஆசையாக பேசுகிறீங்க, இதுக்காக தேடி வந்து உங்கள் வேலைக்கு நடுவில் செலிப்ரேட் பண்ணுறீங்க, யாராவது தப்பாக பேசினா சண்டைக்கு போகிறீங்க. எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? ரத்தத்தில் ஊரில் இப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. எங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சுருந்தோம், ஹோட்டல் வச்சுருந்தோம். அப்போ 10 வயசில் நான் படிக்கலை. அப்போ தலைவர் வெறியராக இருக்கிறப்ப நான் வந்து மன்றம் தலைவருக்கு திறக்கணுன்றதுனால எங்கள் அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு நான் திறக்காமல் எங்கள் ஏரியாவில், அதாவது வேற ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் இப்போ நல்ல ஃப்ரெண்டு தான், இப்போவும் பேர் சொல்ல விரும்பல, அவர்கிட்ட பணத்தை கொடுத்து நீ மன்றம் தர தலைவருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பயந்து இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தைரியம் வரல. அப்போ அவர்கிட்ட நான் எவ்வளோ மன்றம் போட்டு திறந்தாலும் சரி, கச்சேரி நடத்தினாலும் சரி, மேடை போட்டு நிகழ்ச்சியெலாம் நடத்துவோம், எல்லாத்து செலவுக்கும் நான் பணம் அவர்கிட்ட கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அவர் பேர் வாங்குவார். இதை பார்த்தேன், ஒரு 2 வருஷம் பார்த்தேன், 3 வருஷம் பார்த்தேன். எதுக்கு நம்ம தைரியம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானே கலைக்கலைஞர் மன்னன்னு சொல்லி 1984 திறந்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு நடிகர் விக்ரம், டைரக்டர் விக்ரம், எஸ்பி முத்துராம, சில்ஸ் நேஷனல் செல்லையா, நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள வச்சு ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் நடத்திருக்கிறேன், நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கிறேன். அதனால இன்னைக்கு வரைக்கும் செய்திருக்கிறேன். எங்கள் அப்பாவும் அதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு, எங்கள் அம்மாவும் அதுக்கு ஓகே இவனை ஒன்றும் பண்ண முடியாது, இவன் அவன் வழியிலே விட்டுடலான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்துச்சு. இன்னைக்கு 29-30 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. அவங்களும் தடுத்து பார்த்தாங்க, நிறுத்த முடியல. என் பசங்க வந்தானுங்க, அவனுங்களும் தடுத்து பார்த்தாங்க, நிறுத்த முடியல. எல்லாரையும் என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு என் பேரன் வந்து 1 வயசு ஆகுது, அவனும் தலைவர் பாட்டு இப்போ கூலி பாட பாட்டை பார்த்தா அவ்வளோ டான்ஸ் ஆடி அவ்வளோ ரசிக்கிறான். இந்த 4 தலைமுறையாக நாங்கள் தலைவர் ரசிகராக இருந்தோம். நாங்கள் தான் அவங்கள என் வழிக்கு கொண்டு வரணும் தவிர அவங்க வழிக்கு நான் போகல. அந்த தலைவர்ன்றது இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேலே என் தலைவர் தான் எனக்கு முக்கியன்றது என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியும், என் கூட இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தலைவரை வெறித்தனமாக ரசிச்சிருக்கிறேன். இவ்வளவு தூரம் அவர் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி உங்க வாழ்க்கைக்குள்ளேயே ஒரு கனெக்ட் ஆயிருப்பாரு. சினிமானா எல்லாரும் விட்டுறலாம் மாட்டாங்க, நீ உனக்கு ஏன்பா இந்த வேலை, இப்போ படம் பார்க்குறியா அதோட விட்டுரு,
ஏன் அவர் பின்னாடியே சுத்துறேன்னு தான் நிறைய கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? தலைவர் படம் வரும்போது ஃபஸ்ட்டு ரிலீஸ் அன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம மன்றத்திலாம் சேர்ந்தது கிடையாது. மக்கள் மன்ற தலைவர் எப்போ ஆரம்பித்தாரோ அப்போ தான் இவங்களாம் அறிமுகம். மூத்த கழக கூடைகள், மன்றத்துக்காக உழைச்சவங்க, அந்த மாதிரி விதை போட்டவங்க, ஆலமரமாக்கி விட்டவங்களாம் அப்போ தான் அறிமுகம். அதுக்கு முன்னாடி அறிமுகம்லாம் கிடையாது, யாருமே அறிமுகம்லாம் கிடையாது. தலைவரை மட்டும் நேசிப்போம், படம் பார்ப்போம், அப்படியே இருப்போம். இந்த மக்கள் மன்றம் ஆரம்பிச்சுன்னா அண்ணன் சாதிக்கு பாட்சா, சண்முக பாண்டியன் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப பழக்கமானாங்க. இன்னமும் தலைவர் வெறி அதிகரிச்சுது. ரத்தம் அந்த புஷ்பேற்றி விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூடு ஏற்றி விட்டு முறுக்கு ஏற்றி விட்டதுன்ட்டு. நம்ம வீட்டில் எல்லாருமே தெரியும். எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியும், என் தங்கச்சிக்கு தெரியும், அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். 4-5 பேருக்கு தெரிஞ்சது. இப்போ இவங்க கூடலாம் பயணிச்சதுனால ஓரளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரியுது இவங்க ரஜினி ரசிகம்பா அப்படின்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். தலைவருக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறோனோ அதே போல் இவங்களுக்கும் நன்றி சொல்லணும். இவங்க கூட பயணிச்சதுனால தான் அந்த பேர் எனக்கு கிடச்சிது. ரொம்ப நன்றி. நான் அந்த சார் பார்த்து எந்த தருணம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துச்சு? அவருடைய வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை பார்த்துருக்காரு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அரசியல், சினிமா, சர்ச்சை எல்லாத்தையுமே பார்த்தவர். எது வந்து ஒரு ரசிகனா உங்களை ரொம்ப கோவப்படுத்துச்சு? பல தருணங்கள் இருக்கு. முதல் தடவை சிஎம் இருந்த ஜெயலலிதா எங்கள் தலைவரை ஏற்றப்ப அவங்க குடும்பாவியை நாங்கள் தீநகர்லேயே கொளுத்தினோம். அதெல்லாம் விட்டு இல்லை, நாங்கள் யாருக்கும் பயப்படல. அடுத்து ராமதாஸ் வந்து தலைவரை பற்றி திட்டுறப்ப அவர் குடும்பாவியை நாங்கள் உதய திட்டு வாசலில் வச்சு கொளுத்தினோம். சரத்குமாரை வந்து அவர் தலைவரை திட்டுறப்ப அவர் குடும்பாவியை கொளுத்தினோம். அதனால நாங்கள் வந்து தலைவர் வேணான்னு சொல்லுவார், கூப்பிட்டு எங்களை கண்டிப்பார். அதே மாதிரி ஜாக்குவார் தங்க வந்து தலைவரை பற்றி திட்டான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து தலைவருக்காக தான் இருக்கிறோம். அதை பற்றி பின்னாடி வரதை பற்றிலாம் நாங்கள் யோசனை பண்ண மாட்டோம். தலைவருக்கு ஒன்றுனா தட்டி கேட்க நாங்கள் இருக்கிறோம்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். அவர் அதை விரும்ப மாட்டார். சத்தியமாக அவர் அது வந்து எங்களை கூப்பிட்டு புத்திமதி, உன் குடும்பத்தை பாரு, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பாரு, உன் பசங்களை பாரு, உன் தாய் தந்தையை பாரு, உன் தொழிலை பாருன்னு தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டைம் கிடைச்சா நற்பணி செய் அப்படின்றார். அவர் சொன்ன அதையும் கேட்டோம். கொரோனா டயத்தில் விருகைப்பகுதி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினால எல்லாரும் வெளியே வர்ற பயந்த டயத்தில் எங்கள் மன்றத்தின் சார்பாக நான், கார்த்தி, செந்தில், இந்த மாதிரி பல நண்பர்கள் சேர்ந்து 62 நாள் கோயம்பேட்டில் போய் சேட்டன் இருக்காரு, இன்னொரு செந்தில் இருக்காரு, எல்லாம் சேர்ந்து 62 நாள் தொடர்ந்து நலத்திட்ட மக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவளையும் பண்ணோம். ஒரு எம்எல்ஏ எம்பி பண்ண வேண்டியதை தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர் அப்போ அரசியலுக்கு வரலன்னு அவர் சொல்ல, இருந்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் குடும்பத்திலாம் போவாதீங்கன்னு, வெளியே போவாதீங்க கொரோனா டைம்னுவாங்க. அதெல்லாம் 4 பேருக்கு எங்களால் உதவி செய்ய முடியுதா, நாங்கள் போய் பண்ணுறோன்னு கோயம்பேட்டில் போய் காய்கறி லாரி வாரியாக வாங்கிட்டு எல்லா வீடியோவும் இருக்குது. வாங்கிட்டு வந்து 62 நாள் நாங்கள் உதவி பண்ணோம். அது வந்து எங்கள் ஏரியாவில் நல்ல பேர், எங்களுக்கு தலைவருக்கும் பேர். தலைவர் ரசிகர்னா இன்னைக்கு எங்களுக்கு அந்த மரியாதை, நல்ல மரியாதை இருக்கு. இப்போ அவரை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துவாங்கல்ல, எடுத்ததுக்கெல்லாம் அவர் எங்கேருந்து வந்தாரோ அதை சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்குதலை நாங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம். அது சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, கர்நாடகாவில் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காரு அப்படின்வாங்க. ஒரே வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்கறது, அதை நிறுவி, நீ சொல்றல்ல, உனக்கு சொன்னவங்க யாரு, அவங்கள கூட்டுவா. இல்லை உனக்கு தெரியுமா அவருக்கு எவ்வளோ சொத்து வாங்கி போட்டிருக்கான்றதை காட்டு, அதுக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்போம். நாங்கள் சத்யநாராயண சார்கிட்ட போய் இதை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டே சார், எங்களால் பதில் சொல்ல முடியல, இதுக்கு எங்களுக்கு பதில் கொடுங்க நாங்கள் கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, தலைவர் வந்து அங்கே போனால் தங்குறதுக்கு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கினா டிஸ்டர்பாக இருக்குன்னு அப்போ உள்ள இதுக்கு 16 லட்ச ரூபாய்க்கு ஒரே ஒரு பிளாட் வந்துட்டு ஒரு வீடு, அது மட்டும்தான் இருக்கிற தவிர தலைவர் பேரில் வேற எதுவுமே கிடையாது. நீ யாரு கேட்டாலும் தைரியமாக சொல்லு, அந்த மாதிரி சொத்து வாங்கிட்டாரு. இந்த ஜெயலலிதாவுக்கு குழந்தை இருக்குது, எம்ஜிஆருக்கு வாட்சியில் உயிர் இருக்குது, அந்த மாதிரி கதை தான் இதுவும். அதனால நாங்கள் வந்து இதை சொல்லி புரிய வைப்போம். அந்த மாதிரி கோவம் வரும் எங்களுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அரசியலுக்கு வரலன்றதுனால எங்களை வந்து அவ்வளோ கிண்டலா பேசுறவங்க இன்னைக்கு நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். தலைவர் ரசிகராக இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் யோசனை பண்ணி கொரோனா டயத்தில் இவ்வளோ பேருக்கு சிக்கல் வரும், 500 பேர் மேலே கூட்டம் கூடக்கூடாது, நம்ம போய் பிரச்சாரம் பண்ணால் தலைவர் வர்றான்னு தெரிஞ்சால் அவ்வளோ கூட்டம் வரும். அப்போ அப்படி எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும், அவ்வளோ பேர் நமக்கும் உடம்பு தாங்காதுன்னு சொல்லி அவர் வேணான்னு அரசியலை விட்டு ஒதுங்கினார். அது எல்லாருக்குமே நல்லது, அது ரசிகர்களுக்கு நல்லது. ஏன்னா எல்லாருமே அடிமட்டத்திலேருந்து வந்த ரசிகர்கள் யாருமே இன்னைக்கு வந்து நல்ல நிலைமையில ஆகன்னு இல்லை. அவங்கள வந்து பணத்தை செலவு பண்ணவோ விரும்பல. அது கொஞ்ச நாள் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தலைவர் செய்வது கரெக்டா, இந்த அரசியல் வேணாம் நமக்கு, தலைவர் வழி என்ன எடுத்தாரோ அந்த வழியிலே போவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு அவர் வழி, அவர் சொல்ற வழிப்படி அதுபடி நடந்துட்டு இருக்கோம். இப்போ தலைவர் வந்து அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. சில நேரங்களில் இப்போ பேட்டியெல்லாம் கேட்கும்போது கூட சொல்றாரு, நான் தான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டேன், நோ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அரசியல் மேடைகள்ல அவரை பார்க்க முடியுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அரசியல் பண்ணா அவர் எல்லாருமே நண்பர்கள், அவருக்கு எல்லா அரசியல்வாதியும் நண்பர்கள்.
அப்போ அவர் வந்து நீங்கள் தான் வந்து இந்த புக்கை வெளியிடணும், நீங்கள் தான் இதுக்கு தலைமை ஏற்கணுன்றப்போ அதை தட்ட முடியல அவருக்கு. ஏன்னா யார் மனசையும் அவர் ஏடிஎம்கேயா இருக்கட்டும், டிஎம்கேயா இருக்கட்டும், பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், எந்த கட்சியுமே அவர் சீமானை கூப்பிட்டு 3/4 மணி நேரம் பேசினார்னா அப்போ ரசிகர்கள் நாங்கள் சீமான் கூட எவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம். அப்போ அவர் பேசினார்னா அவர் மனசை புண்படுத்த பார்க்கணும் விரும்புகிறதா வரட்டும் பார்க்கணும். அதே மாதிரி யார் தலைவர் எதிர்க்கிறாங்களோ அவரை போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டாங்கன்னா அப்படியே மனசு மாதிரி தலைவா சாரி நாங்கள் செய்தது தப்பு, ஒன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்களே தவிர தலைவரை ஏற்றி எவனும் நிரந்தரமாக இருக்க முடியாது. அதனால தலைவருக்கு எல்லா அரசியல்வாதி நண்பர்கள், அவர் எந்த விழா வேணாலும் கலந்துக்கிட்டோம். அதே மாதிரி நாங்களும் இருக்க விரும்புகிறோம். தலைவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி தான் நாங்களும் இருக்கணுன்றத அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிருக்கோம், இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 75 வயசுலேயும் அவர் எப்படி சுறுசுறுப்பாக இருந்து அவர் உலகி எங்கள் ரசிகரை மகிழ்ச்சிடாரோ அது மாதிரி நாங்களும் சுறுசுறுப்பாக இருக்கணும், நாங்களும் எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றதையும் நாங்கள் அவர் மூலியமா இதாக எடுத்துக்கிறோம். நாங்கள் அவர் வழியில் நம்மளும் நடக்கணும், எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றத ஒரு தைரியமாக எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடி அவருக்கு வழிகாட்டல் படி நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். அண்ணா சொன்ன மாதிரி சீமான் மாதிரி நிறைய பேர் வந்து அவரோட அரசியல் ரீதியாக முரண்பட்டிருக்காங்க, இல்லை சினிமாவில் கூட அவர் எதிர்த்திருக்காங்க. இப்போ சத்யராஜ் வரையும் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லாரும் அவரோட வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க, இல்லை அவரை சந்திச்சிடுறாங்க, அவரோட கை கொடுக்குறாங்க. ரசிகர்களாக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அவங்க இந்த சம்மந்தப்பட்ட நடிகர்களை எதிர்த்து பேசியிருப்பீங்க, இல்லை அவங்க ரசிகர்களோட சண்டை போட்டிருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க மனசு? தலைவரை எதுக்குறாங்க, கடைசியில் எங்கே போகிறாங்க, அவர்கிட்ட தான் போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கர்நாடகா அந்த மேட்ரே பேசுறது இல்லை யாருமே. இவர் எப்போ 2017 கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரோ அதுக்கப்புறம் எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவர் வேணான்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் அந்த பேச்சே இல்லை. இவர் என்னைக்கு பச்சை தமிழன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த பேச்சே கிடையாது பாருங்க. இவர் கர்நாடகாலேருந்து வந்தவர், அது இப்போ யாருமே பேசுறது இல்லையே, அதை மறந்துட்டாங்களா எல்லாருமே. இப்போ சத்யராஜோட நடிக்கிறார்ல, சத்யராஜுக்கும் அவருக்கும் இருந்த விஷயங்கள்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். 2 பேரும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க. அவரே புகழ்ந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறார் சத்யராஜ். அதாவது தூங்குறதுக்கு கூட ஒரு ஸ்டைல் வேணும்னு சொல்லுவாங்க, அதுதான் சொல்லியிருப்பாரு சத்யராஜ். அவர் தூங்கும் போது கூட அவ்வளோ ஸ்டைலாக இருந்தார், அவரே சொல்றாரு. சத்யராஜ் சாரே சொல்றாரு. இதுலயே விளக்கமும் சொல்லியிருப்பாரு சார். முகத்துக்கு நேரம் திட்டோம்னா கூட நம்பிடலாம், பின்னாடி என்ன நம்ம பேசிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு லைன் சொல்லுவாரு. அது ரொம்ப பேருக்கு அது பின்னாடி குழி பதைக்கிறதா துரோகம் பண்ணுறவங்களுக்குலாம் அது ஒரு மெசேஜாக இருக்கும். ஏன்னா சத்யராஜ் வந்து ஸ்டேஜில் 2002 உக்ரைனுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் தலைவர் பற்றி பேசினா இந்த பேரை வச்சு பேசி தான் நான் கைத்தட்டல் வாங்கினா அந்த மானங்கட்ட கைத்தட்டல் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தலைவர் சீன்ற மாதிரி தான் பேசினாரு. அப்போல்லாம் நாங்கள் இருக்கோம் 2002. ஆமாம் 2002 சேப்பாக்கம் போயிருப்பீங்கல்ல நீங்கள்? இருக்கோம், அங்கே தான் இருக்கும், நாங்களாம் அங்கே தான் இருக்கோம். அப்போ பேசினாரு தலைவர். அப்போ ரியாக்ட் பண்ணீங்க? அப்போ உங்க ரசிகர்கள் முன்னாடி சார் கத்தணும், அது பப்ளிக். அதை வந்து தனிப்பட்ட ரசிகர் பண்ண இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேர்வுக்கும் பண்ற அது உண்ணாவிரதம். அதுல ரொம்ப பேர் வந்து நியூட்ரலா பேசிட்டு போனாங்க. அப்போ சத்யராஜ் சார் வந்து தலைவர் வந்து கர்நாடகான்றதை மென்ஷன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி பேசும்போது தலைவர் அதை புரிஞ்சு தலைவர் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர. நீங்கள் அந்த வீடியோ கூட பாருங்க யூடியூப்ல இருக்கு. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோமோ சத்யராஜ் பாதி பேசிட்டு இருக்கும்போது தான் தலைவர் உள்ள வந்து உட்காந்து பேசிட்டு சத்யராஜ் பேசாமல் தலைவர் மூஞ்செல்லாம் மாறுது. தலைவர் தான் தலைவருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தலைவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாகி மறுபடியும் போய் அவர் பேசும்போது உதைக்க வேணாம், தண்ணியை கொடுக்கணும்னு சொல்லும்போது உதைக்க வேணாவா, அது யாராக இருந்தான்னா இது நகத்தில் கிளி போட வேண்டிய பிரச்சனை, இந்த இஷ்யூ அப்படியே விட்டிங்கன்னா உடல் விட்டாலும் வெட்ட முடியாது. நான் தயவுசெய்து சீதாராமையாவை கேட்டுக்கிறேன், எங்கே இருக்க டாக்டர் கலைஞர் ஐயாவை கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்த இப்பயே முடிங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கர்நாடகாங்களை செருப்பால் அடிப்பேன்னு ரஜினிகாந்த் சொன்னார். அதனால் குசேலம் படத்தை அங்கே வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வாட்டர் நாகராஜ் சம்மந்தப்பட்டவங்களாம் அங்கே கர்நாடகாவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ தலைவர் சொன்னார், நான் யாரும் செருப்பால் அடிக்க வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை, அதாவது இது பண்ணுறவங்களும் அடிக்க வேணாவா அப்படின்னு தான் சொன்னேன்னே தவிர வருத்தம் தெரிவித்தார். அதே இங்கே என்ன பண்ணிட்டாங்க, அதான் அங்கே இருக்க பொலிட்டிஷன் என்ன பண்ணாங்க, ரஜினிகாந்த் போய் கர்நாடகாவில் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னாங்க. ஒரு கலப்பி விட்டு அந்த படம் ஓட்டத்துக்காக மன்னிப்பு கேட்டார்ன்ற மாதிரிலாம் சொல்லி அது பெருசாக திசை திருப்பினாங்க. அதுதான் அந்த இஷ்யூ தலைவர் சொன்னது காரணமே அதுதான். முகத்துக்கு நேராக பேசுறவங்களை நம்பிலானது சத்யராஜ் முகத்துக்கு நேராக பேசினார், அந்த இஷ்யூ பேசினார். அது அந்த காலகட்டத்தோடு முடிஞ்சிச்சு. ஆனால் தலைவருக்கு பின்னாடி இப்போ 2017 டிசம்பர் கடைசியில் அரசியலுக்கு வரணும்னு சொன்னதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் பின்னாடி புல் வேலைகள் பார்த்தாங்க. அதெல்லாம் வெளியே ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியும், அதாவது சாதிக்க நம்ம சீனியர்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும், என்னை விட அது அண்ணன்லாம் தெரியும். ஆனால் அவங்களாம் ஃபேமிலியே இல்லை. சத்யராஜ் திட்டினது தான் நாங்கள் பார்த்தோம். சத்யராஜ் சதி வேலை பின்னாடி பண்ணாங்க, அது நம்மளுக்கு தெரியாது. அதை தான் அண்டர்லைன் பண்ணி தலைவர் சொல்லியிருப்பார். நீங்கள் அது நாளைக்கு கூட போடுவாங்க டிவியில், நீங்கள் என்ன பாருங்கள், அப்போ யூடியூப்பில் போடுவாங்க.
முகத்துக்கு நேராக பண்ணுறேன். அது யாருன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் பாருங்கள். அது யாருன்னு அவர் தலைவர் சொன்னதை வச்சு அது யார் அதுக்கும் நாங்கள் கணிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியும், ஃபேன்ஸுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அவர் இருந்தப்போ ஒரு ஆடியோ வந்துச்சு இல்லையா, கண்ணுங்களா உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அங்கே தான் சார் இருந்தோம். ராமச்சந்திரா ஆடியோ அதான். அப்போ தான் 2011 ஏடிஎம்கே ஆட்சி. இது மதுரை பதவி விழா. அம்மா பதவி. ஆமாம், அதான் ஏடிஎம்கே ஆட்சி தான் சொல்கிறேன். பதவி விழா நாங்கள் போயிட்டு பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கோம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பஸ்ஸில் போய்ட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணான். என்ன மச்சான், என்னடா எங்கடா போயிருந்தாங்க? ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இல்லை மச்சான், ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏதோ தலைவர் ஃபோட்டோ வச்சுட்டாங்க அப்படின்னு கண்ணு கலையினே போனால் அங்கே உள்ளே சேர்க்கலை. சம இது. ஏன்னா இந்த பதவி முடிச்சுட்டு சந்திரபாபு நாயுடு அங்கே விஜயகாந்த் வராது. ஆமாம், சந்திரபாபு நாயுடு, விஜயகாந்த், ஷோ எல்லாம் அங்கே வராங்கண்ணா. அப்போல்லாம் நான் அங்கே தான் நிற்கிறேன். இது ராமச்சந்திரா வாசல்லே தான் நிற்கிறேன். அதெல்லாம் அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். அன்றைக்கெல்லாம் ரொம்ப அழுது இருக்கும். ரொம்ப கொஞ்ச நாள் சாமியே கும்பிட மாட்டோம். அப்படிலாம் இருந்திருக்கும். ரொம்ப பாதித்த விஷயம் அதெல்லாம். ஏன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தலைவர் சத்யநாராயண சார் தான் கல்யாணம் பண்ணி வச்சு. விஜயகாந்த் போனார், விஜயகாந்த் ஸ்பாட்டில் போனார். இது பதவி முடிஞ்ச உடனே சந்திரபாபு நாயுடு, விஜயகாந்த் சார் போனாரு, ஷோ சார் வந்திருந்தாரு. அப்பெல்லாம் நான் அங்கதான் நிக்கிறேன். மேடமே போடுறதா அவங்க கூட தனுஷ் சார் மேடம் அம்மாவை ஜெயலலிதா அங்கே போய் பார்க்க தானே இவங்க தானே வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால அதெல்லாம் இல்ல, அவருடைய கம்பீரமான குரலை கேட்டிருக்கீங்க. நேருக்கு நேர் அரசியல்வாதிகளை சவால் விட்டுருக்காரு. அப்படிப்பட்ட அவருடைய குரல் அந்த மாதிரி ஒரு ஆடியோ கேட்கும் போது மனசு அப்பெல்லாம் டிவில இல்ல, இதுல வந்தது ரேடியோவில் அதை கேட்டு என் குடும்பமே கண்ணீர் விட்டாங்க. அந்த குடும்பம் என் குடும்பத்துல அத்தனை பேருமே கண்ணீர் விட்டு என் நாளுறதை பார்த்து எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் எங்களுக்குலாம் மனசுக்கு அந்த தலைவரை அப்படி பார்த்த தலைவரை இந்த குரலை கேட்டு நாங்கெல்லாம் அழுது இன்னைக்கும் மறைய முடியாது. அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் சந்தோஷமா நல்லபடியா வாங்கன்னு எங்க மாடு செயலாளர் அண்ணன் ராமதாஸ் தலைமையில எல்லாருமே போய் நாகூர், வேளாங்கண்ணி, சீர்காழி 3 இதுமே போய் சிதம்பரம் எல்லாத்துலயும் போய் வேண்டுதல் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி தலைவர் நல்லபடியா வந்தார். அன்னைக்கு தான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த ஜூலை 13 தலைவர் ஏர்போர்ட்ல பார்த்தோம். அன்னைக்கு தான் மறுபடியும் எங்க உயிர் திரும்பி வந்தது. எப்படி இருந்து அன்னைக்கு அவருக்கான வரவேற்பு? இன்னொரு பிறவி எடுத்த மாதிரி ஒரு பிறவி எடுத்து வராரு. ஆனா அங்க ஏர்போர்ட் சம்பிச்சு சார் ரொம்ப வண்டி 3 மணி நேரம் டிராபிக். நாங்களாம் 1/4 நேரம் உண்டா தப்பு, ரொம்ப தப்பு. நாங்க பண்ணதெல்லாம் பெரிய தப்பு, முடியல. எங்களோட சந்தோஷம் எங்களாவது பாத்திர மாட்டோமா, கார் பக்கத்துலயே போகுது. ஆனா அவ்வளவு ஸ்பீடா சுத்துது சார், டயர் ஸ்மெல் வருது, போக முடியல. அவ்வளவு கூட்டம், எல்லா ஃபேன்ஸ் உயிரை குத்து அழுதுன்னு இருக்கும். நைட்டு 11:11 இருக்கும். சீக்கிரம் வந்துட்டார். 9:25 வெளில வந்துட்டார் சார். கரெக்டா 9:25 என்ட்ரா வராரு. அவர் 9:25 வெளியில வராரு. டோரை திறந்து மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் அந்த ஸ்பீடு அப்பயே வரும்போதே வேகமா தானே வந்தாரு. இப்போ அவருடைய அந்த ரசிகர்கள் அணுகிற விதம் இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். இப்போ ஆடியோ லான்ச் கூட நான் பார்த்தேன். நான் உள்ள போகும்போதும் கார்ல மேலே வந்து பார்த்துட்டு போறாரு. திருப்பி வெளியில வரும்போது வெளியில இவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வெளியே வரலையான்னு தெரிஞ்சுதா இல்லை எப்படி வந்தாருன்னு தெரியல, டக்குன்னு மேலே ஏறி ரசிகர்களை பார்த்துட்டு போறாருல. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, அது எப்படி உங்களை ரசிகர்கள் அவர் ரசிகரை மச்சிதான் சார்? சார் அது தலைவர் எப்படி தெரியுமா, இது வரைக்கும் எந்த ஒரு நடிகருமே செய்யாத இன்னைக்கு தலைவர் செய்திருக்காரு. ரசிகரை ஏமாற்றக்கூடாதுன்னு. எப்பனா ஜனவரி 1 தலைவரை பார்க்கலாம். கண்டிப்பா போனா வீட்டு முன்னாடி எல்லாரையும் பார்த்து சந்திச்சுட்டு போவாரு. ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் தீபாவளி, இந்த 3 நாள் வருஷத்துல 3 நாளும் நாங்க போய் தலைவரை பார்த்தாதான் எங்களுக்கு அது ஒரு நல்ல நாளா இருக்கும். ஆமா, கண்டிப்பா எங்களுக்கு அதுதான் ஒரு சந்தோஷமா நாள். எல்லாருமே அங்க போயிடுவோம். அதே மாதிரி நிறைய கூட்டம் வந்துருச்சுன்னா ஒரு ட்ரிப் பார்த்துட்டு போயிட்டாருல, நிறைய பேர் வந்துட்டு கேமராவில் பார்த்துட்டு மறுபடியும் வருவார். மறுபடியும் இது மாதிரி ஒரு தலைவர் எவனுக்கு காசு பணம் தேவையில்லை, வர்றவங்களை ஏமாத்தாம இருக்காரு பாரு. அதே மாதிரி இப்ப போன வாரம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பையன் 9 வயசு பையன் ஏர்போர்ட்ல தலைவரை பார்த்துட்டு போட்டோ எடுக்க கிட்ட போயிருக்கான். அதை பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு போட்டோ எடுத்து கொடுத்துட்டு போறாரு. அப்புறம் 2 லேடிஸ் அவங்களும் அதே மாதிரி கூப்பிட்டு நின்று அந்த குழந்தை இன்னைக்கும் அவரை இந்த லெவல்ல வச்சிருக்குது, உயர்த்தி வச்சிருக்குன்னா. அந்த எவனா இருந்தாலும் ஒரு படம் நடிச்சு ஹிட் ஆயிடுச்சுன்னா போடான்ட்டு போயிட்டு இருப்பான். இன்னைக்கு 171 படம் ஹிட்டு கொடுத்து இன்னைக்கு உலகமே அவரை திரும்பி பார்த்து இருக்கிறப்ப இன்னைக்கும் அதே மாதிரி இருக்காரு பாருங்க. அதுதான் எங்க தலைவர். அதுக்கு தான் இன்னும் எங்களுக்கு அவர் மேல வெறி கூடிக்கிட்டு இருக்கு. அவர் கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் வேணா எதனா பண்ணலாமே தவிர அதை நாங்க கண்டுக்க மாட்டோம். எங்க தலைவன் எங்களை உயிருக்கு உயிராக நினைக்கிறோம். அது போதும் எங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் அது மேல அன்பு அதிகமாயிட்டு தான் சார் போகும், கம்மியாவே இல்லை சார். ஒவ்வொரு நாளும் அது மேல அன்பு அதிகமாயிட்டு இருக்கும், கம்மியா. இப்ப திடீர்னு இப்ப அவரை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இப்ப இந்த போட்டோ பாக்குறோம்ல, இந்த போட்டோ பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி சார்.
மறக்கவே முடியாது, எந்த தருணத்துல முடியும். ஒவ்வொரு படம் அவரை பார்க்கும்போது ஒரு படம் ரொம்ப வயசு குறைஞ்சிருது. என்ன 18 வயசு தான். ஆமா, அது எப்படி சொல்ற, அதாவது குடும்பத்துல எல்லாம் சொல்லுவாங்க தான், ரேஷங்கால எல்லாம் ஒரு பேர் குடும்ப தலைவர்னா அது எங்களுக்கு தலைவர் தான். எல்லாமே. நான் சொன்னேன்னா போன வருஷம் என் பொண்ணு நீட் அட்டன் பண்ணிச்சா 602 மார்க்கு. அப்போ இது அந்த இஷ்யூனால 5 மார்க் மைனஸ் பண்ணாங்க, 598 சீட்டு எங்களுக்கு கிடைக்கல, 2 மார்க் சீட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் கேட்கும்போது நண்பர் மூலயமா ஐஸ்வர்யா மேடத்துக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த காலேஜ் போட சொன்னாங்க, பிரைவேட் காலேஜ் போட சொன்னாங்க. போட்டாச்சு. குன்றத்தூர்ல முத்துக்குமரில் காலேஜ் சீட்டு கிடச்சிச்சு. அது இதெல்லாம் கூட இருக்கு, நான் வேணா இப்போ காமிச்சிட்டு போகிறேன். அலாட் ஆகிடுச்சு. அவங்க மெசேஜ் போகிறாங்க ஃபீஸ் எவ்வளோன்னு. இயர்லி 4 லட்சம் தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, டியூஷன் ஃபீஸ் மட்டும் இயர்லி 4 லட்சம். அப்போ 22,50,000 ஆகுது. நீங்கள் இது பண்ணுறங்க, நாங்கள் ஆட்டோ பேமெண்ட் மோட் ஏதோ சொன்னாங்க, நாங்கள் பண்ணிடுவோம் சொல்லிட்டு சேர்க்க சொல்லிட்டாங்க பாப்பாவை. யார் சொன்னது? தலைவரோட பொண்ணு ஐஸ்வர்யா மேம், சாரி சௌந்தர்யா மேம், சின்ன பொண்ணு சௌந்தர்யா மேம். நண்பர்கள் மூலியமாக சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் 10th 95.7%, +2 95.7%, நீட்டில் நல்ல மார்க்கா அதுவும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொன்னது பொண்ணு ஒத்துக்கலை. பொண்ணு இல்லைப்பா நான் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் படிப்பேன்னு சொல்லிட்டு இது பண்ணி இப்போது நாமக்கல் கிரீன் பார்ல படிச்சுட்டு இப்போது நீட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இப்போ கண்டிப்பாக கிடச்சிடும், ஸ்டான்லி சீட்டு கிடச்சிடும். இப்போ கிடச்ச உடனே பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சிருக்கேன். நவீன் சொல்லி பண்ண நினைக்கிறேன் உங்களுக்கு. அது இந்த மாதத்தில் முடிஞ்சிடும். அதுவும் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, ரஜினி இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, தமிழ்நாட்டு மக்கள் தானே அவர் வாழ வச்சாங்க, என்ன பண்ணியிருக்காருன்னு வெளியே தெரியாது. அது ஒரே உதாரணம் நான் சொல்கிறேன். 22,50,000 அவங்க மகள் மூலியமா என் பொண்ணுக்கு கட்டுறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க. என் பொண்ணு அது என்ன பண்ணாங்க, வேணாம் நான் கவர்மெண்ட் கோட்டாவில் தான் படிக்கணும், நம்ம சர்வீஸ் பண்ண போதான் பணம் கட்டி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இது பண்ணி நம்ம கிரீன் பார்க்கில் சேர்த்து விட்டு 1 வருஷம் முடிச்சுட்டு இப்போ ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு கிடைக்க போகுது. கவுன்சிலாம் முடிஞ்சிச்சு. இன்னும் 14ஆம் தேதி தான் ரிசல்ட்டும். பார்த்துங்க, படம் ரிலீஸ் அன்றைக்கி தான் ரிசல்ட்டும். எனக்கு டபுள் கொண்டாட்டம், சரிங்களா? அதனால் இந்த மாதிரிலாம் எவ்வளோ இதோ என் நண்பர் பொண்ணு படிக்க வச்சுருக்காரு, ஃபீஸ்லாம் கட்டி பேர் சொல்லக்கூடாது. வருஷம் 2வது வருஷம் 3வது வருஷம் ஃபீஸ்லாம் கட்டி 3வது வருஷம் ஃபீஸ் போயிட்டு இருக்கு. இப்போ தலைவர் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது சார், அது எல்லாருக்கும் தெரியல, வெளியே பெருசாக ரீச் ஆகல. தலைவர் ஃபேன்ஸ் எல்லா பசங்களுக்கும் 80%, 75% மார்க் எடுத்தால் மொத்த டியூஷன் ஃபீஸும் அவங்க கட்டிக்கிறாங்க. எந்த காலேஜ், எனி காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, 80% இருந்தால் போதும். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட சேர்த்தாலுமே போதும். இப்போ சில பேர் அதை சொல்ல மாட்டாங்க. இது நான் அந்த தூரில் தான் நான் அந்த தூரில் கூட போகல. இந்த விஷயம் என் நண்பர் மூலிமா தெரிய போய் அவங்க பண்ணுறாங்க. என் ஒரு ஆளுக்கே 22,50,000. இது நான் சொல்லனா தெரியுது, நான் சொல்லனா தெரிய போதில்லை. அதனால் எவ்வளோ பேர் பண்ணிட்டேன்னா வெளியே தெரியாது சார். தலைவர் தான் இந்த கை கொடுக்குறது, இந்த கைக்கு தெரியாது. தலைவர் சொல்கிறது, தலைவர் கொடுக்குறது, இந்த வேலை சொல்லி கொடுக்குறது கூட இந்த வேலை தெரியாது. அப்படி தான் பண்ணுது. நான் பார்த்து எவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் பார்த்து நான் செக்ஸாக இருக்கும் போதுனா ஒரு அதான் எங்கள் வீட்டாண்ட ஒருத்தன் கல்யாணம், அப்போ போவேன். கேசவன் தான் வண்டியில் கூப்பிட்டு போவேன். நான் போவேன். நான் அந்த கல்யாண வீடு கேசவன் 4 பேர் ஆட்டோவில் போவேன். செக்ஸாக அப்போது பணம் கொடுத்து அதான் அந்த தாலி இதுக்கு போட்டு அப்பயே ஒரு 40,000 கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. நான் சொல்கிறது எவ்வளோனா 98, 99 இருக்கும். 27, 28 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த இது மட்டும் கேட்டார், அந்த தாலி செயின் பில்லு மட்டும், நகைக்கல்ல பில்லு மட்டும் வாங்கி. இதெல்லாம் அப்போதான் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் வெளியே தெரியாது சார். அவ்வளோதான். இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக தலைவர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. யாரு காலேஜில் 80,000 இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா இருந்தாலும் சரி, அந்த படிப்பு உதவி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மன்றத்து, இது வந்து மன்றத்து ரசிகர்களுக்கு. இது வந்து நம்ம விருகம்பாக்கம், எங்கள் விருகம்பாக்கம் பகுதியிலேயே 3 பேர் படிக்கிறாங்க. நாங்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் உதவி. அது வந்து ஒரு நன்றி தெரிஞ்சு ஒரு போஸ்ட் அடித்தோம். போஸ்ட் தான் அடித்தோம், வேறு டிவிலையோ இதுலையோ பேட்டி கொடுக்கல. அதுக்கு தலைமையிலேருந்து ஃபோன் பண்ணி உங்களை யார் போஸ்ட் அடிக்க சொன்னது, தலைவர் எங்களை கத்துறாரு. அந்த மாதிரி தலைவன் எங்க தலைவர் அவங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. இது வந்து வருஷம் ஒருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பீஸ் எப்படி கூப்பிட்டு டிவியை கூப்பிட்டு மீடியா கூப்பிட்டு இந்தாங்க விளம்பரப்படுத்தி கொடுக்கறது கிடையாது. அந்த காலேஜ் எந்த காலேஜோ அந்த காலேஜ்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அது யாரு செய்வாங்க இந்த மாதிரி உதவி? போயிட்டு அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பெற்றோர்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி உங்க காலேஜில் போய் செக் பண்ணீங்க, உங்களுக்கு பணம் போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு நாங்கள் போஸ்ட் அடிச்சு நன்றி சொன்னதுக்கு ஏன் அடிச்சிங்கன்னு எங்களை கேட்குறாங்க. விளம்பரம் உங்களை பண்ண சொன்னோமா? அவங்க எதுவும் போட்டோ எடுத்து எதுவுமே கிடையாது. அந்த பொண்ணு யாரு, அந்த பையன் யாரு, அதாவது அந்த உதவி பெற பொண்ணோ பையனோ சம்மந்தப்பட்ட போட்டோ கூட நாங்கள் போடக்கூடாது, காட்டக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க சம்மந்தம் வாங்கி கொடுத்தே அதோட வேலை முடிஞ்சு போச்சு. இனிமேல் வருஷம் அந்த காலேஜுக்கு ஃபீஸ் போயிடும். அவங்க இருக்காங்கன்றதுக்கு மட்டும் ஒரு ஆதாரம் மட்டும் அந்த அடுத்த வருஷம் கொண்டாந்து கொடுத்தா போதும். படிக்கிறாங்க, அந்த பசங்க படிக்குது கண்டினியூ பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஆதாரத்தை கொடுத்தா போதும். அவங்க எவ்வளோ ஃபீஸோ அதை
கட்டிடுவாங்க. உதவி செய்யலைன்றாங்க. இதை விட உதவி வேற என்ன வேணும்? எத்தனை பேரை இப்போ உருவாக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வருஷத்துல 20 ஜோடிக்கு திருமணம் பண்ணி வச்சாரு. அது யார் பண்ணுவாங்க? 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 1 லட்ச ரூபா இல்ல 2 லட்ச ரூபா. அவங்களுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் பண்றப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு தாய் வீட்டு செய்யற மாதிரி செய்யணும். அந்த மாதிரி பண்ணாரு எங்க தலைவர் ஆயுதபுரத்துல. எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த கல்வி உதவி கொடுக்குறாரு. வருஷம் அவர் எதுனா ஒண்ணு பண்ணணுமா? அதே மாதிரி நானே என் சார்பா எங்க கேக்க நகர்ல கால் உடஞ்சவங்களுக்கு ஊனமுற்றவங்க பங்கடை அவங்க கடை ரெடியா பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான மளிகை பொருளை அந்த 10,000 ரூபாயா அதுதான் வாங்கி பொழைச்சுக்க. அந்த மாதிரி இட்லி கடை வைக்கிறதுக்கு பாத்திரம் நானே 3 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இட்லி கடை வைக்கணுமா பாத்திரம். அதே மாதிரி உடம்பு சரியில்லையா கொண்டு மருந்து சீடை கொடுத்தா அந்த மருந்து எவ்வளவோ அதை வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் எங்க தலைவர் செய்யறதை தவிர காசை கொடுத்து விளம்பரம் படுத்துறது பெரிய விஷயம் கிடையாது. உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. என்னோட அனுபவம், என்னோட குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் நாங்கள் உடம்பு சொன்னாங்க. அப்போ கூட எங்கள் ரஜினி மன்றம் சார்பாக தான் எங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறாங்க. அதுவும் தலைவர் இல்லைன்னா அந்த உதவி எனக்கு கிடச்சிருக்காது. எல்லாத்துக்கும் தலைவர் தான் காரணம். எனக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவர். இன்னும் என்னன்னா, இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இன்னமும் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கீங்க. யாராவது ஒருத்தர் வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா எல்லாரும் போயிடுவீங்களா? தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் போயிடுவீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்க வராத ரசிகர்கள், உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரஜினி ரசிகர்கள், அவங்க பேரை சொல்லுங்க. அவங்களோட உங்களுக்கு இருக்கிற நட்பை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொருத்தருமே சொல்லுங்க. அதை பேசிட்டு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். அதேதான் சொல்றேன். இப்ப நட்புனா எல்லாமே இல்ல சொல்லுங்க. இருந்தாலும் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஒருத்தர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லணும்னா மனசு கஷ்டம். அதனால நோட்டீஸ் வைக்கிறது அந்த ஃபார்மாலிட்டி எங்களுக்கு இல்ல. வாட்ஸ்அப்ல நாங்க தகவல் லொகேஷன் அனுப்பிச்சாலுமே நாங்க போய் சேர்ந்துடும். எல்லாமே போய் அந்த இடத்துல அசம்பிள் ஆகிடும். ஒருத்தர் போய் ஒரு நாள் முன்ன பின்னாவும் போக முடியாது தவிர்த்து மற்றபடி எல்லாமே போயிடும். இங்க இருந்து மதுரையா இருந்தாலும் சிவகங்கையா இருந்தாலும் திருச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் போயிடும். அங்க இருந்து அதிகமா இங்க வந்துடுவாங்க. அதனால எல்லாமே ஒரு மாமா மச்சான் தான். ஏதோ சாதிக்கண்ணா பார்த்தா எல்லாம் மாமா தான் கூடுவாங்க. மாமா மச்சான் தான். அந்த மாதிரி ஆமா எல்லாமே அந்த மாதிரி தவிர்த்து அதே மாதிரி எங்களுக்கு தான் அதே மாதிரி நான் எனக்கு என் ஃப்ரெண்டோடைய பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு திருச்சியில் வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடி. எனக்கு என்ன பண்றது தெரியல. திருச்சியில் உடனே ராஜராஜனுக்கு போன் வச்சேன். போன் வச்ச உடனே அவர் அந்த ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பிச்சு அங்கே முடிச்சு அங்கே எஃப்ஐஆர் காப்பி வாங்கி அந்த பையனை வண்டி ஏற்றி அனுப்பிச்சு விட்டு யாருமே இல்லை. அவர் என் கூட போன அண்ணனோ தம்பியோ மாமாவோ மச்சானோ இல்லை, தலைவர் ரசிகர். ஒரே ஃபோனா நீ வேமுருகா நான் பார்த்துக்கிறேன், பையன் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து அங்கே ராஜராஜன் சொல்லிட்டு திருச்சியில் இருக்காரு அவர் அனுப்பிச்சு விடுறாரு. அதே மாதிரி எல்லாமே எல்லா சைட்லையும் இப்போ மதுரையில் ஏதாவது ஒன்றா நம்ம மதுரையிலையும் ரொம்ப பேர் இருக்காங்க, மதுரையில் திருச்சியிலும் ரொம்ப இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இந்த பெரிய எப்படி சொல்ற பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். தேவையான விஷயத்துக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து பயணம். இந்த மாதிரி தான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு ஒரு உதவிகள் செஞ்சுருப்பாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு இது ஒரு தருணமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறது சொல்லுங்கள். அதே மாதிரி 2023 என் பையன் ஃபர்ஸ்ட் பையனுக்கு மேரேஜ் வச்சுருந்தேன். நீங்கள் கேட்டீங்கல்ல உறவுகள்லாம் வந்தாங்களான்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து மாநாடு மாதிரி என் பையன் கல்யாணத்தை அப்படி நான் அமைத்து கொடுத்தாங்க. எங்கள் தலைவர் அண்ணன் தான் மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்துட்டு போனார். அது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து எல்லாரும், தமிழ்நாடு மட்டும் இல்லை பெங்களூர் எல்லா ஊர்லேருந்து மண்டபமே இடம் பார்த்தாத அளவுக்கு இருந்தது. அது எனக்கு ரொம்ப பெருமை. என் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே அது பெருமை. இந்த அளவுக்கு நீ பணம் காசை சேர்க்கலாம் கூட இவ்வளோ அன்பை சேர்த்து வச்சிருக்க பாரு, அது போதும். ஆமா வாட்ஸ்அப் தான் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி அவ்வளோ எங்கேயுமே போகல, அவ்வளோதான். எல்லாருக்குமே அவ்வளோ பேரும் குவிஞ்சாங்க. வர முடியாதவங்கலாம் அடுத்த பையன் கல்யாணத்துக்கு உரிமையோட வருவோமான்ற அளவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதான் அதே மாதிரி நாங்களும் வெளியூர்ல போய் வந்தோம்னா இவர் சொன்ன மாதிரி உதவி நிறைய பேர் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களும் நமக்கு எதுனா ஒண்ணுன்னா நீ இந்த இடத்துல சென்னையில் இருக்கிற நீ செய்து கொடுன்னு முதல்ல நம்மளை தொடர்பு கொள்வாங்க. அவங்க கேட்குற உதவியை நம்மளும் செய்து கொடுப்போம். அந்த மாதிரி இப்போ ரசிகர்கள் அவங்களோட நீங்க பழகின அனுபவம் இல்லை அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவி இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த நேரத்தில் அதை நான் நினைவு கூர்ந்து பார்க்கணும். நிறைய ரசிகர் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்காங்க. அவங்க எப்போதான் எதனா போய் அங்கே போய் என்ன கோயில் பார்க்கணுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. மதுரையில் இருக்காங்க, அதேமாரி திருச்செந்தூரில் இருக்காங்க தலைவர் ரசிகர்கள். நம்ம எதனா சொல்லி நாங்கள் இது போல் வரேன்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற உதவிகள் அது பண்ணுவோம். அதே மாதிரி அவங்களும் இங்கே வந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உதவி பண்ணுவோம். அதில் எங்களை வாழ்நாளில் மறக்க முடியாது. அது யாரால் கிடச்சுன்னா தலைவரால் கிடச்ச சொந்தம் தான். அதெல்லாம் தலைவரால் கிடச்ச சொந்தம். நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அப்போ எங்கள் பகுதி செயலாளர் சாதிக்கு எங்கள் நண்பர் எம்கேஎஸ்என் ஒருத்தர் லக்ஷ்மணன் ஒரு கார்த்திகை இவெல்லாம் சேர்ந்து நான் ஹாஸ்பிட்டலில் என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு நான் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தாங்க. தலைவரால் தான் இவங்களாம் எனக்கு சேர்ந்தாங்க. இந்த அன்பு தான் எனக்கு. சமீபத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். மதுரைக்கு வந்த மதுரை வெங்கடேசன் தான் ஒருத்தர், அவரை தலைவர் ரசிகர். அவருக்கு ஃபோன் பண்ணேன், ஏன்னா
மதுரை தானே வந்துக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன்ப்பா, நெல்லுப்பா, அழகர் கோயிலாட நான் வரதுக்கு ஒரு மணி நேரம் லேட்டு. அவர் வெயிட் பண்ணி அழகர் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு மலைமெல்லாம் கூட்டின்னு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு டீ கடை கூட இல்லை, நான் டீ சாப்பிட முடியல, நான் சாரி நான் கோச்சிடுறேன், பரவாயில்லப்பா, அந்த மாதிரி ஒரு சொந்தம் ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாரும் தலைவர் தான். இப்போ ஒரு சினிமாவில் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம்ன்றதே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. 50 வருஷமா ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்தில் அந்த ரசிகர் பட்டாளத்தை அப்படியே வச்சு புதுசாக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது ஒரு ரசிகனா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அபூர்வ ராகங்கள் படத்தில் 1975 தலைவர் வந்து அந்த கேட்டை இரும்பு கேட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தார். அதான் ஃபர்ஸ்ட் சீனு. அவர் திறந்துக்கிட்டு வந்தது இரும்பு கேட்டை இல்லை, மக்களோட இதயத்தை. அந்த இதயத்தை எப்படி பிடிச்சாரோ அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சி வச்சிருக்காரு. எங்க இதயத்தை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த மக்களோட இதயத்தையும். இன்னைக்கு தலைவரை பார்த்து தான் ஒவ்வொரு நடிகரும் வரணும். எந்த நடிகர் வந்தாலும் அது தமிழா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், நம்ம இந்திய மொழி மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாவே ரஜினி மாதிரி நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் வெள்ளையாடுறா தான் சினிமாவில் இருப்பாங்க. வெள்ளையாடு இருக்கானா, அழகா இருக்கானா, டான்ஸ் தெரியுமா, இவனுக்கு டிஸ்கோ தெரியுமா, அதை பார்த்து எடுத்த காலம் போய் கருப்பா ஒருத்தன் வந்தான்டா சூப்பர் ஸ்டார்னு இன்னைக்கு அந்த பட்டத்தை வச்சிருக்காண்டா. 1975 2025 வரைக்கும் 50 வருஷமா அடிச்சுக்க இன்னைக்கு உலகத்திலேயே ஒருத்தன் கூட இல்லைன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். தலைவா இன்னும் நீ ஜெயிலரோட லாஸ்ட் படம்ன்றாங்க, அப்படிலாம் இல்லை. ரசிகரை நீ மயில வச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெயிலர் 2 இல்லை, நீ எத்தனை படம் நடிச்சாலும் நாங்க பார்க்க தயாரா இருக்கோம். உங்க உடம்பையும் பார்த்தீங்க, எங்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள் தலைவா. 50 வருடத்தில் கூலி படமும் வெற்றியேற வேண்டும், நீங்களும் நீடுடி வாழ வேண்டும் என்று விருகை பகுதி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக் கொள்கிறேன். நன்றி தலைவா. நன்றி. உங்க எல்லாருடைய நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து இவ்வளவு அழகா கொண்டாடி கேக் வெட்டி எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தினீங்க. வந்ததுக்கு ரொம்ப நன்றி.